ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மலர் கஷ்டப்படுறது மதியால் தாங்கிக்க கூட முடியல. அன்றைக்கி நைட்டு அவங்களோட ரூம்குள்ளே போய் மலர்கிட்ட பேசலான்னு மதி போகிறாங்க. அப்போது நீங்கள் உங்களோட ஒய்ஃப் தானே, நீங்கள் இந்த வீட்டில் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி எதுவுமே பேச மாட்டிங்களா? எல்லாரும் சாப்பிடும்போது வேஸ்டேஜை கீழே வைக்கிறீங்க, அதை அவங்க கையால் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி சொத்தப்படுத்தி எவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஏன் நீங்கள் அவங்களுக்காக ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜை போய் கேட்கவும், பாக்கியராஜுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. திருன்னு முழிக்கிறாரு. அவருக்கு அம்மாவும் முக்கியம் குடும்பமும் முக்கியம் அப்படின்றதுனால விட்டு கொடுக்காம அவர் ரெண்டு பக்கமும் சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்காரு. வீட்டுக்கு அதுவும் மூத்த பிள்ளைய அவரோட கடமைகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் மலர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவரையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வேலையையும் அவங்க ஸோ அவருக்கும் நம்ம பிரச்சனை கொடுக்கக்கூடாது, நாம் அத்தை கிட்ட ஏட்டிக்கு போட்டியான்னா வீட்டுக்குள்ளே சண்டை வரும், மனுஷன் நிம்மதி இல்லாமல் போயிடுவார், நம்ம விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர் அப்படின்றதுக்காக குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பொறுத்து போகணும் அப்படின்னு ஒரு குடும்ப பணம் இருக்கணும் அப்படின்றதுக்காக மலர் இவ்வளோ விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஸோ இப்போது மலர் இருந்துக்கிட்ட மதிக்கிட்ட நீ அவர்கிட்ட எதுவும் கேட்காத மதி, அவருக்கும் எல்லாமே தெரிஞ்சதுனால தான் அவருமே அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னவும், நானும் மலர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், என்னால் எதுவும் பேச முடியாது கிடையாது, மலரும் எதுவும் கேட்க மாட்டேன்றா, அப்படியே எங்களுக்கு பழகிடுச்சுப்பா, நீ சொல்கிறது சரிதான், நீ இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற, உனக்கும் போக போக பழகிடும்பா அப்படின்றாங்க. இல்லைங்க, இவங்கள மாதிரி நானும் பழகினேன் அப்படின்னா அவங்கள விட இன்னும் மோசமாக என்னையும் நடத்துவாங்க. இவங்கள லெவலுக்கெல்லாம் நான் பழகலை விடவே மாட்டேன். முதல்ல இவங்களே அப்படி பழகிருக்க கூடாது, போக போக பழகிடுன்ற வார்த்தையே சொல்லவே கூடாது, அப்படி ஒன்று நடக்கவே கூடாதுங்க. ஏன் இதுவே அவங்க பொண்ணாக இருந்தால் இப்படி தான் செய்வாங்களா? அவங்க பொண்ணும் இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்கள் அம்மா பெருமையாக பேசிட்டு சந்தோஷப்படுறாங்கல்ல, நல்ல ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுத்துட்டா அவங்களுடைய பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு. அது மாதிரி தானேங்க இவங்களும் இருக்கும். ஆமாம், கல்யாணத்தில் கூட நான் அவங்க அப்பா அம்மா யாருன்னு கூட பார்க்கல, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்கள நான் பார்க்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. ஏன் மதி, அவங்கக்கிட்டேயும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போறியா? அவங்க இங்கே ஏன் கேட்பாங்க எனக்காக அப்படின்னு நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைக்கா, உங்கள் அப்பா அம்மாவை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் மலருக்கு அப்பா அம்மா இல்லைம்மா, அம்மாவும் ஒரு தம்பியும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாக்கா, சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலே எந்த பிரயோஜனமே இல்லைப்பா, அவங்க யாரும் இங்கே வரவும் மாட்டாங்க, இங்கே வந்தாலையும் என் அப்பாவுக்கும் சரி என் மச்சான் தங்கராஜுக்கும் சரி பிடிக்காது, அதனால் அவங்க வரவும் மாட்டாங்க. ஏதாச்சும் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூப்பிட்டா வருவாங்க, மற்றபடி அவங்க மலரை பார்க்கறதுக்காக கூட எப்பயுமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்க்கா இந்த அளவுக்கு இருக்குது, உங்கள் வீட்டில் இருந்து உங்களை அப்பப்போ பார்க்க கூட வர மாட்டாங்களா அப்படின்னு. அதான் சொன்னனே மதி, எங்கள் கல்யாணம் லவ் மேரேஜ், அதனால் எங்கள் மாமாவுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என் அம்மாவையும் தம்பியையும் பார்த்தாவே பிடிக்காது, அதனால் நானும் பெருசாக கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, பெத்த பிள்ளையே பார்க்க கூட வரலனே எப்படி, இந்த வீட்டில் உங்களை ஏற்றுக்கிட்டும் ஆச்சு, ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பாப்பாவும் இருக்குது, இவ்வளோ நாள் ஆகியும் கூட உங்கள் அப்பா அம்மா அதாவது உங்கள் அம்மாவும் தம்பியும் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க ஏன் இந்த வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, இனிமேல் அந்த மாதிரிலாம் நீங்களும் எதுவும் சொல்லி வச்சிடாதீங்க, உங்கள் அம்மா உங்களை பார்க்க வரணும்னு தோணுது, வரணும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னால் அவங்க வரட்டும், பார்த்துட்டு போகட்டும், அதான் இதுக்கு மேலே உங்களுக்காக நான் இருக்கல, நான் பேசுகிறேங்க, நீங்கள் நிறைய விஷயத்தில் பயந்து சுவாமல் இருக்கிறீங்க, மற்றபடி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன், நாளையில எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதியை சொல்லிட்டு கிளம்புறாங்க. மலருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க மதி என்னென்னமோ சொல்லிட்டு போகிறா, சித்தார்த்தும் அது தம்பியும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு ஆகவே ஆகாது, இனிமேல் வந்தால் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு மதி சொல்கிறா. எப்படிங்க இதெல்லாம் அப்படின்னு. ஏய், மதியை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, யார்கிட்ட எப்படி பேசணுன்றத மதி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறா, அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் பயப்படணும், வீடு இனிமே நானும் மதி சொல்கிறத தான் சொல்வேன், அப்பா அம்மா வீட்டுக்கு அதாவது அம்மாவும் தம்பியும் வீட்டுக்கு வரணும்னு நினச்சா வந்துட்டு போகட்டும், நீ எதுவும் கேட்காதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் சரிதான், நாளையிலேருந்து ஏதோ செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாளே மதி, என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல எங்க, எனக்கும் ஒன்றும் புரியல, அத்தைக்கிட்ட இன்றைக்கி மதி சாப்பாடு செய்யும்போது எப்படி பேசினா தெரியுங்களாமா, எனக்காக நீங்கள் கூட அப்படி பேசியிருக்க மாட்டீங்க, ஆனால் மதி எனக்காக பேசினா, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் உனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு மலரே, நீ கவலைப்பட வேண்டியதில்லை, மதி எப்படி அவளுக்கு வேணும் அப்படின்றத வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பிடிவாதமாக சொல்லி எப்படி அவங்களுக்கு தேவையானதோ அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி உனக்கு தேவையானதையும் இனி மதி ஓரளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன், நீயும் மதிய மாதிரி இருக்க
கற்றுக்கோ மலர் அப்படின்னுவோம். எதுக்குங்க, நல்லா இருந்த பிள்ளையா அவள் வந்து கெடுத்து விட்டுட்டா, அவளை மாதிரி எவ்வளோ பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வாங்குறதுக்கா அவளுக்கும் சேர்த்து திட்டுவில எனக்கும் சேர்த்து திட்டுவிலவா, வேண்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மலரே, மாறுறது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் அப்படியே மாறிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அமைதி ஆயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து அதுக்கப்புறம் மதி வந்து அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு, என்னது இது, இந்த வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தானே தெரியுது எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. வீட்டில் எப்படி இருக்கணுன்ற ஒரு டிசிப்ளின் கூட அவங்களுக்கு இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கிற மருமக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அடுக்க முறையாக இருக்கணும், காலையில் எந்திரிக்கணும், வேலை செய்யணும், இதெல்லாம் சொல்கிறதுல மட்டும் ரெடியாக இருக்காங்க. பொம்பளைங்களை என்ன இந்த வீட்டில் சமையல் கட்டில் அடைச்சி வச்சு சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு பரிமாறி வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு வீட்டுக்குள்ளேயே அடைக்க வைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமா? பொம்பளைங்கன்னா வேலைக்கு போகக்கூடாதா, சுதந்திரமாக இருக்கக்கூடாதா, ஒரு ஜாகிங் போகக்கூடாதா, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்யக்கூடாதா, எல்லா விஷயத்துலையுமே இவங்களை கேட்டு தான் முடிவெடுக்கணுமா? இவங்களுக்காக வாழ்ந்தா அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்போ வாழ்றது அப்படின்னு மதி யோசிக்கவும் செய்கிறாங்க. என்ன சொன்னார் இவர் அன்னைக்கு, சுரேஷ் சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. என்னுடைய திமிரா இருக்க தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களா? ஒருத்தர் இந்த வீட்டில் வந்து வீட்டுக்காக பயந்து குடும்பத்துக்காக வாழ்கிற கஷ்டப்படுற மலராக்கா அவங்க போதாதா, நானும் அவங்கள மாதிரி ஆகணுமா? என்னையும் இந்த குடும்பத்துக்குள்ளே திமிரை அடிக்க வச்சு அடக்கலான்னு நினைக்கிறாங்களா? அது என்னைக்கும் நடக்கவே நடக்காது. தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணி இங்கே நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுக்கான நோக்கம் அப்படின்றத அவரே வாயை திறந்து சொல்லிட்டாரு. இனிமேல் நான் அடங்கி போவேனா, நீங்களே சொல்லிட்டீங்களே அடக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்படி அடங்குவேன் அப்படின்ற மாதிரி மதி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ சுரேஷ் என்னைக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரோ அப்போவே எல்லாத்தையும் மதி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படி இந்த வீட்டுக்காக அடங்கி போகக்கூடாதுன்றதையும் முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் பார்த்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடுது. இவங்க நம்மளை அடைக்க வைக்கணும், அடைக்க ஆளணும்னு பார்க்குறாங்க. அது வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்கள மாதிரி மலரக்கா மாதிரி நாமளும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் ஏறி மிதிச்சுட்டே போவாங்க அப்படின்னு அதையும் முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா காலையிலே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதியும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை வராருன்னு உடனே ஸோ மட்டன் சிக்கன் முட்டை இதெல்லாம் வந்து செய்ய சொல்கிறாங்க. அது என்னக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்கு வராருன்னு மட்டும் அவருக்கு மட்டும் இத்தனை வெரைட்டி செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீட்டோட மாப்பிள்ளை தானா, இருந்துட்டு போகட்டும், இது இப்போ இல்லை இன்னைக்குனே தெரியல, எப்பயுமே இதுதான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சரிதான், ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற மருமகளுக்கு ஒரு வயசு சாப்பாடு சாப்பிட கூட முழு உரிமை இல்லை அப்படின்னு மதி பேசுகிறாங்க. நீ இன்னும் அதை விடலையா மதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சமைக்கலாம், எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேக சமைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உனக்கு லீவா, காலேஜ் இருக்கா, உனக்கு ஏதாச்சும் சமைச்சு கொடுக்கணுமா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு லீவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ இன்னைக்கு ஜாகிங் போலியா அப்படின்னு. எங்கே இவங்க பேசுகிறத பார்த்தா ஜாகிங் போகிற மூடு கூட போயிடுது. ஜாகிங்கே நான் போடுறது கிடையாது, வீட்டுக்குள்ளேயே நான் நடந்துக்கிறேன் சாமி, வேணும்னா இந்த திருமணையிலேருந்து அந்த திருமணம் வரைக்கும் இங்கேயே நான் ஓடிக்கிறேன், அப்புறம் ஊர் ஃபுல்லாக ஓடி வந்துட்டா அப்படின்னு பேசுகிறதுக்கா? இவங்க பேசுகிறத என்னால் தாங்க முடியாது, தினமும் இவங்க கிட்ட என்னால் போராடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு நம்ம மதி வந்து அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறமா பாக்கியராஜ் மட்டனு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா சிக்கன் 65, மட்டன் குழம்பு, அப்புறம் சாதம், எல்லா விஷயங்களும் ரசம் இது எல்லாத்தையுமே வந்து மலர் செஞ்சிடுறாங்க. அப்புறம் தான் மதியமே கூட செஞ்சு முடிச்சாச்சிங்களா, உட்காருங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உட்காருதா, அங்கே பாரு ஷிங்கில் பாத்திரம், சமைச்ச பாத்திரம் எவ்வளோ இருக்குது, கீழே பார்த்தியா, நம்ம இதுக்கு சமைக்கிறதுக்காக உரிச்ச தோல் எப்படி இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், வெளியெல்லாம் பெருக்கணும், ஸோ பாய்க்கு போட்டு வைக்கணும். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுவார், வந்த உடனே தட்டை எடுத்து வச்சு சாப்பாடை வேணாவா, இதில் உட்காந்துக்கிட்டா எப்போ இதெல்லாம் கழுவுறது, அப்புறம் ஷிங்க்லலாம் சாமானம் அப்படியே இருக்குன்னு அத்தை சொல்லுவாங்க. இன்னும் சாப்பிட்ட பாத்திரம்லாம் அப்புறம் இன்னும் அதிகமாகிடும், எனக்கு வேலை கஷ்டமாயிடும், நான் இப்போ இதை மட்டும் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. உட்காந்த உடனே மலரு அப்படின்ற ஒரு குரல் அவங்களுடைய அத்தை, என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் மலர் கேட்குறாங்க. சாப்பாடு ரெடியா, மாப்பிள்ளை கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடி தான் அத்தை அப்படின்னு சொல்லவும், சரி மாப்பிள்ளை வரதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சுட ஹாட் பாக்ஸில் குழம்பெல்லாம் ஊற்றி வேறு பவுலில் எல்லாத்தையும் மாற்றி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் தட்டு சொம்பு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் வேகமாக வீட்டெல்லாம் பெருக்கி கூட்டிகிட்டு கீழே வந்து பாய் போட்டு வச்சுட்டு ரெடியாக அதுக்கப்புறம் போயிட்டு பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க. எப்படியோ அவங்க வந்தால் அதுக்குள்ளே வந்து எடுத்து வச்சு சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து சாமான் கழுவிட்டே இருக்காங்க. அப்போது இன்னும் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நீ இவ்வளோ ஏன் தான் இப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, நான் ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்றாங்க.
மதிய அந்த அடுப்பை மட்டும் க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இந்த துணியில் துடைக்கிறீங்க அப்படின்னும், ஆமாம் நார் போட்டு தேய்ச்சிட்டு இந்த துணியில் தான் துடைப்பேன் அப்படின்னு. இருங்க நான் ஆன்லைனில் உங்களுக்கு கேஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறேன். அது பண்ணால் சீக்கிரமாக நீங்கள் வந்து துடைச்சிக்கலாம். இப்படி சிந்தவே நீங்கள் அந்த துணியை வச்சு துடைச்சி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு. ஏங்க நீங்கள் இந்த ஃபோனுன்னு ஒன்று வச்சுருக்கீங்களா, அதை யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் பண்ணுறதை தாண்டி பாப்பா அதில் கேம் விளையாடுறதை தாண்டி வேறு எதுவுமே நான் அதில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எங்கே அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், கரெக்டாக அப்படின்ற மாதிரி மலர் மதிக்கிட்டேயும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பாத்திரம் கழுவி முடிச்சிடுறாங்க. அப்புறம் அடுப்பையும் தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்தில் ரேவதியும் தங்கராஜும் வந்துடுறாங்க. வந்த உடனே மாப்பிள்ளை வந்துட்டாரு அப்படின்னு உடனே என்ன காஃபி போடுறது திரும்பவும் வழக்கம் போல் காஃபி போட்டு கொடுத்ததுக்கப்புறமா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம தங்கராஜுக்கு வந்து பாக்கியராஜ் வந்து தன்னுடைய அண்ணன்கிட்ட சுரேஷ் பேசுகிறாரு. இதில் அவருக்கு என்னன்னு ஒன்றும் புரியலை. ஸோ அண்ணன்கிட்ட இப்படி அதாவது வேலையை பற்றி புலம்பிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியே வேலையை பற்றி புலம்பின உடனே, உனக்கு ஒன்றை வேலை வாங்கி கொடுத்துருமாக்கடா, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி பெருமையாக வேறு பேசுகிறது. அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறமா இங்கே நம்ம சுரேஷ் அமைதியாக இருப்பாரா. சுரேஷ் வந்து இந்த விஷயமா வந்து மதிக்கிட்ட போயிட்டு அவருடைய மாமா வந்த உடனே தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. இங்கே பாரு மாமா வந்திருக்காரு, வழக்கம் போல் உன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் எது பேசிகிட்டு இருக்காத. நேற்றே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் நீ வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால தான் நைட் நான் தூங்கிட்டேன். இங்கே பாரு என்னமோ அம்மா கிட்ட எதிர்த்து பேசுறியாமே, இங்கே பாரு ஹன்னியையும் நீ கூட சேர்த்து கெடுத்துடாத. ஹன்னி இந்த வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருக்கட்டும். இங்கே பாரு இப்போது மாமா வந்திருக்காரு, அவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, நீங்கள் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் செய்யறதுக்கு என் மனசுக்கு எதுவும் சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி மதி வந்து சுரேஷ் கிட்ட சொல்லிடுறாங்க. திமிரு பிடிச்சவ இவெல்லாம் அடங்கவே மாட்டா, யார்கிட்டயாச்சு இவ்வளோ போய் என் தலையில் கட்டி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் கோவம் வருது. இவளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு, அன்னைக்கே நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கணும், இந்த கல்யாணம் நின்று போயிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு மாமா சொன்னாருன்னு ஒரே காரணத்துக்காக தாலி கட்டின பாருங்க, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சுரேஷ் அமைதியாக போயிடுறாங்க. மதி வந்து யாருக்கும் அடங்கி போகிறவங்க கிடையாது, எல்லாரும் அவங்களை அடிக்க வைக்கணும்னு பார்க்குறாங்க. மலர மாதிரியே பம்மிக்கிட்டு இந்த வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி எதை சொன்னாலும் தலையே ஆட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியை வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் மதி வந்து யாருக்கும் அடங்க போகிறவங்க கிடையாது. மற்றவங்க வேணும்னா மதி அடங்கலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க கீழே இவங்க அடங்கிக்கிட்டு கூட போகணுமே தவிர, மதிக்காக விட்டு கொடுத்து போகணுமே தவிர, நம்ம மதி யாருக்காகவும் அடங்கி போக மாட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர் தான் நம்ம மதி. இப்போது சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம், சாப்பிடலாம், சூடு ஆறி போயிடும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் உட்காந்து சாப்பிட செய்கிறாங்க. மறுநாள் வந்து சாப்பிடும்போது கூட எல்லாரும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. சாப்பிடும்போது வேஸ்ட்டு பொருளெல்லாம் கீழே வைக்கிறாங்க. இப்போது நம்ம மதி என்ன பண்ணுறாங்க, ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்க சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்டேயும் வேஸ்டேஜ் எல்லாம் இதில் வைங்க, எடுக்கும்போது க்ளீன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச இந்த வீட்டில், என்னுடைய வீட்டில் ஒரு 4 கருவேப்பிலை துண்டை எலும்பு துண்டை போடக்கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு. இது உங்கள் வீடு தாங்க தெரியுது, ஆனால் அதுக்காக இப்படி தான் கொஞ்சம் கூட மேனஸே இல்லாமல் இப்படி எல்லாரும் கீழே வைப்பீங்களா? நீங்கள் சாப்பிட்டு கீழே வைக்கிற பொருளை நாங்கள் கையால் எடுத்து க்ளீன் பண்ணணும், அந்த இடத்த மாப் போடணும், எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களை இதில் வந்து உங்களுக்கு எலும்பு துண்டை வைக்கிறதுல என்ன கஷ்டம்? கீழே வைக்கிறதா இந்த பவுலில் வச்சா அவங்க எடுத்து கொட்டிட்டு கூட க்ளீனாக ஈஸியாக வாஷ் பண்ணிப்பாங்களா? அது உங்களுக்கு புரியலையா? நல்லதுக்காக தானே சொல்கிறேன் அப்படின்னும். என்னம்மா எதிர்த்து பேசிகிட்டு இருக்கேன், அவர் உன்னுடைய மாமனார், அவர் சொன்னால் சரின்னு கேட்டுக்கணும். ஏன் வீட்டில் 1க்கு 2 மருமக இருக்கீங்களே, இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தங்கராஜ். உடனே மதியம் அமைதியாக இருப்பாங்களா? ஏன் வீட்டுக்கு மருமகன் தான் வேலைக்காரங்கன்னு அர்த்தமா? எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அவங்களும் மனுஷங்க தானே. உங்களை மாதிரி சமைச்சு முடிச்சுட்டு நீங்களாச்சே சமைச்சு போடுறத உட்காந்து சாப்பிட்றீங்க. அவங்க சமைச்சிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணி எவ்வளோ வேலை இருக்குது அவங்களுக்கு. வீட்டில் சும்மா இருக்காங்க, வேலைக்கு போகிறதில்லன்னு பேர் மட்டும்தான். அதே வேலைக்கு போகிற பெண்கள் கூட வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டும் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அவங்க அப்படி கிடையாது. வீட்டில் எந்நேரமும் வீட்டு வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு
வீட்டில் இருக்காங்கன்றது மட்டும்தான் பேர். 5 நிமிஷம் கூட உட்கார டைம் கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்போ எங்களெல்லாம் என்ன நினச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்றாங்க. ஓ, அப்போ நாங்கள் உட்காந்து தின்றோம், நீ என்ன சம்பாதிச்சுட்டு வந்து நீ போடுற மாதிரிலாமா பேசுகிற அப்படின்னு அவருடைய மாமா கேட்கவும், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, நான் பேசுகிற விதத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா இப்படியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ மாப்பிள்ளை மாமனார் எல்லாரும் சொல்கிறாங்க, யார் பேச்சையும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டே போகிற அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. இதுதான் மாப்பிள்ள, பாத்தீங்களா இவ அடங்குற மாதிரியே தெரியல, இப்படிதான் மாப்பிள்ள எல்லாரையும் எதிர்த்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அத்தை ஒரு பக்கம் சொல்றாங்க. மா, நம்ம மதி சொல்றதும் சரிதானம்மா, இப்படி கீழே வைக்கிறத விட பேசாம இதுல வச்சா அன்னைக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்குல்லம்மா. நம்ம எங்க வீட்லயாச்சும் பரவாயில்ல, நாங்க 3 பேர் 4 பேர் தான் இருக்கோம், ஆனா இங்க பாருங்க எத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேருடைய வேலையும் அண்ணி செய்யணும்ல, மதி சொல்றதும் சரிதானம்மா, அவ என்ன இப்ப தப்பா கேட்டுட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே தங்கராஜ் பார்த்து முறைக்கிறாங்க. அவங்க அமைதியாயிடுறாங்க. என்னடி நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற, இங்க பாரு அவ வந்த நாள்ல இருந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா, யாரும் இந்த வீட்டுல சப்போர்ட் பண்ண வேண்டாம், இப்போ மலரையும் அவ கெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நாள் இவ இதெல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஒழுங்கா தானே இருந்தா, இப்போ மட்டும் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, மதிதான் இப்படி ஒரு ஐடியாவை சொல்றா, அவ சொன்னதும் தப்பு இல்லையா அத்தை அப்படின்னு மலரும் சொல்றாங்க. என்னம்மா சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள அவ பக்கம் சாஞ்சிட்டா அப்படின்னு. யாரும் யார் பக்கமும் சாயல, நியாயத்தை தான் பேசுறாங்க, நீங்க இப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க, வீட்டுக்கு ஒரு வேலையாட்கள் வேலைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எனது வேலைக்கு ஆட்கள் போட போறியா, யார் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பான் அப்படின்றாங்க. அப்போ சம்பளம் கொடுக்காத வேலைக்காரங்களா இவங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க யாரும் அப்படி அவளை நடத்தலையேம்மா, அவகிட்டே கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்களுக்கு பயந்துக்கிட்டு அமைதியாக இருக்காங்க, அவங்க எப்போ வேணாலும் எதிர்த்து கேள்வி கேட்கலாம், எதிர்த்து கேள்வி கேட்காததுனால தானே அவங்களை இப்படி மிதிச்சிட்டே போகிறீங்க, என்னடா ஒரு மருமகளை இப்படி வேலை வாங்குறோமே, அவங்களும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா வேலையும் செய்கிறாங்களேன்ற மனசாட்சி உங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி நடத்துவீங்களா அப்படின்னு எல்லாரையுமே பொதுவாக கேட்குறாங்க. மதி அவங்க சொன்னதை மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வேலைக்கும் ஆட்கள் செட் பண்ணிட்டாங்க. ஒரு லேடி வந்து வீட்டுக்கு வராங்க, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கக்கா அப்படின்னு உள்ளே கூப்பிடுறாங்க. ஏமா யாரம்மா நீ, அவ கூப்பிட்ட உடனே நீயும் உள்ளே வர, இது என் வீடுமா அப்படின்னமோ, ஏமா இது என்ன என் வீடு, நான் சொன்னேன் வீட்டு வேலைக்கு ஆள் தேவைன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னமோ, வீட்டு வேலைக்கா நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு இவங்க அத்தைக்கு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் அப்படின்னமோ எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி. என்னம்மா நீ வேலைக்கு ஆட்கள் வச்சுருக்கு, இப்போ தானம்மா இதை பற்றி பேசிகிட்டு இருந்தா அப்படின்னமோ, நீங்கள் நேற்று இந்த மாதிரி பண்ணும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மதி சொல்லவும் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி. ஸோ அதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.